Let Madam start. குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நீட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம். பிசிக்கல் இன்ஆர்கானிக் ரெண்டுமே எடுத்துட்டு போகலாம். ஏன்னா மறுபடியும் இன்ஆர்கானிக் மட்டும் எடுத்தால் அது ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம எங்க விட்டோமோ அங்கிருந்து அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் இல்லையா, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா மெமரைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடி மெமரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. மெமரைஸ் பண்ணி அந்த கொஸ்டின், ஏன்னா அது எல்லாமே ஃபேக்ட்ஸ். அது நம்ம வந்து ப்ராப்ளமோ இல்லை கான்செப்டோனா ரொம்ப ஈஸி. ப்ராப்ளமை கற்றுக்கிட்டு கான்செப்டை கற்றுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அது போதும். ஆனால் மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது ஓவர் நைட்டில் இல்லை 2-3 நாளெல்லாம் நடக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் அது ப்ராக்டிக்கலுக்கு பண்ணதானே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. இப்போ இருந்தே படிச்சிங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா கடைசி நேரத்தில் ப்ரெஷர் இருக்கும், மற்றதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். அப்போ இதை விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். தத்வத்திகா, நீங்கள் கேட்ட டவுட் கடைசியாக முடிக்கும் போது நான் கிளியர் பண்ணுறேன் கண்ணா. ஓகே மேம். Okay, in the question, mass in gram of copper deposited by passing 9.6487 ampere of current through voltmeter containing copper sulfate solution for 100 seconds is dash. ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கு, அதில் 100 செகண்ட்க்கு 9.6 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணால் காப்பர் எவ்வளோ கிராம் டெபாசிட் ஆகும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த சாப்டர்ல இருந்து கேட்ட கொஸ்டின், அந்த சாப்டர்ல என்ன ஸ்பெசிஃபிக்கான டாபிக் இது அது தெரிஞ்சா ஃபார்முலா தெரிஞ்சிடும் இல்லைங்களா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுங்க கண்ணா. தத்வத்திகா மேம் ஃப்ரம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஃபாரடேஸ் லால இருந்த மேம். அவ்வளவுதான். ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவா இல்ல செகண்ட் லாங்களா? மேம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா தான். ஏன்னா மாஸ் ஆஃப் தி மெட்டல் டெபாசிட்டட்னு கேட்டுட்டு அவங்க கொடுத்தது கரண்ட்டும் டைமும் கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். யாராவது ஃபார்முலா ட்ரை பண்றீங்களா? Formula to calculate mass of the metal deposited. சும்மா சொல்லுங்க. ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லுங்க, அதுக்கப்புறம் தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். இது தெரியாம இருக்காது, சொல்றதுக்கு தயங்குறீங்களோ? Mass is equal to Z into I current into the time. ஆமா, mass of the metal deposited is equal to Z into I into T. ஐங்கிறது கரண்ட், Tங்கிறது டைம் இன் செகண்ட்ஸ். மினிட்ஸ்ல கொடுத்திருந்தா கூட அதை செகண்ட்ஸுக்கு மாத்திக்கணும். ஆம்பியர் கரண்டோட யூனிட். இசட்ங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ். எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ் நம்ம போடணும் இல்லைங்களா? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ்க்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? ஈக்குவலன்ட் வெயிட் டிவைடட் பை 96,500 இல்லைங்களா? ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்ணணும்னா atomic weight of the metal deposited divided by அந்த மெட்டலோட valency. atomic weight divided by valency, இதுதான் அந்த மெட்டலோட equivalent weight. இப்போ டினாமினேட்டர்ல 96,500, இதுதான் வந்து கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த மெட்டல். இன்டூ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.6487 இன்டூ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 செகண்ட்ஸ். நம்ம பாருங்க, நம்ம எவ்வளோ லக்கி. அட்டாமிக் வெயிட் உங்களுக்கு தெரியணும், ஆனா அதுவும் கொடுத்துட்டாங்க. 63 கிராம் பெர் மோல். வேலன்சி ஆஃப் காப்பர் எவ்வளோ? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல, காப்பர் சல்ஃபேட்ல வாட் இஸ் தி வேலன்சி ஆஃப் காப்பர்? +2 மேம். வெரி குட், +2. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து ஆம்பியர் கூட ஈஸியா கேன்சல் ஆகிற நம்பர் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். அது 9.6ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணி அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க கண்ணா வேல்யூ. 31.5 கிராம் மேம். ஓகே, எல்லாத்துக்குமே 31.5 கிராம் தான் வருதுங்களா?
Yes, ma'am. ஓகே. அக்ஷயாக்கும் அதான் வருதா? சொல்லுங்க கண்ணா. 0.315 gram. ஓகே. இப்ப 31 இல்ல 0.3 இப்ப ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இன்னொரு தடவை செக் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் சொல்றீங்க. ஒன்னா 31.5 இல்லனா 0.315 ரெண்டு ஏதாவது ஒண்ணு தானே இருக்கும். 0.315 மேம். ஓகே 0.315 தத்வதிகாவோட ஆன்சர். மத்தவங்களுக்கு என்ன வருது? கால்குலேட் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க. அட்டாமிக் வெயிட் வந்து 63.5. ஆனா அவங்க 63 கொடுத்துருக்கிறதுனால நானும் அப்படியே எடுத்துக்கிறேன். வேலன்சி நீங்க தான் சொன்னீங்க இட் இஸ் 2. இந்த 96,500 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 965 into 100 அதை நம்ம இப்படி பிரிச்சு எழுதிக்கலாமா? எதுக்காகனா கேன்சல் பண்றதுக்காக 9.6487 into 100 அப்படியே தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் இந்த 965 9.65 எழுதிக்கலாமா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? தத்வதிகாக்கு 0.315 வருதுன்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? 0.315 தான் கரெக்ட். சரிங்களா? நீங்க அந்த 9.65 அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது தப்பு பண்ணீங்களா தத்வதிகா? எஸ் மேம், அந்த டெசிமல்ல நான் பார்க்கல மேம். ஓகே. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். மத்ததெல்லாம் ஈஸியா கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த question. The right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone is clue வேணும்னா கேளுங்க. கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கால்சியம் கார்பனேட் அவங்க 100% பியூர் கால்சியம் கார்பனேட் அவங்க எடுக்கல. அவங்க வந்து எடுத்தது வெறும் 20% பியூரிட்டி இருக்கிறது தான். அதுவும் அவங்க வெறும் 20 கிராம் தான் எடுத்திருக்காங்க. 20 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க. அதுவும் 100% பியூர் கிடையாது. 20% பியூரிட்டி இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட். அதை டீகம்போஸ் பண்ணா எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்னு क्वेश्चन கேக்குறாங்க. இது எப்படி போடலாம்? ஐடியா இருக்குங்களா? அக்ஷயாக்கு ஐடியா இருக்கா கண்ணா? I'm working on it, ma'am. Okay. Kaviraj? செந்தமிழ் செல்வன் இது 11th ஸ்டாண்டர்ட். எஸ் கரெக்ட் சொல்லுங்க. 11th ஸ்டூடண்ட் மேம். ஆமா கண்ணா, 11th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடியதா இது. ஓகே, தத்வதிகாக்கு ஒரு ஆன்சர் வருது, பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா கண்ணா? அதுல வரும் இது. சரி கவனிங்க. தத்வதிகா ஒரு ஆன்சர் சொல்றாங்க, அது கரெக்டா தப்பான்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்றாங்க. அப்படி ஹீட் பண்ணா நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ ஈக்குவேஷன் எப்பவுமே ஒரு ப்ராசஸ் ஈக்குவேஷன் எழுதுனா அது பேலன்ஸ்டான்னு பாத்துக்கணும். இது பேலன்ஸ்டா இருக்கு அஃப்கோர்ஸ். இது நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 mole of calcium carbonate decomposes to give 1 mole of calcium oxide and 1 mole of carbon dioxide. இதுவே கிராம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதாவது வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்ங்கிறது எவ்வளவு கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்? 100 gram மேம். 100 கிராம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, நான் வெயிட்டா கேக்குறேன். சோ ரிலேஷன்ஷிப் இஸ் நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass. Number of mole is 1 mole divided, which is equal to molar mass of calcium carbonate is 100 gram per mole. கரெக்ட்டுங்களா? கால்சியம் ஓட weight வந்து 40, கார்பன் ஓடது 12 gram per mole, ஆக்சிஜன் ஓடது 16 gram per mole. So 3 oxygens இருக்கு, கார்பன் ஒண்ணுதான் இருக்கு, கால்சியம் ஒண்ணுதான் இருக்கு. இதை ஆட் பண்ணீங்கன்னா 100 gram per mole மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்துரும். சோ அப்ப வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? மோலும் பெர் மோலும் கேன்சல் ஆயிரும். சோ given mass is 100 gram. அததான் தத்வதிகா சொல்றாங்க. அப்ப கால்சியம் ஆக்சைடு ஒரு குவாண்டிட்டி ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஒரு குவாண்டிட்டி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? கால்சியம் ஆக்சைடு எவ்வளவு கண்ணா ஃபார்ம் ஆகும்? அது நம்மளுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் கேக்குறேன். 56 மேம். 56 கிராம். கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கும்? 44 gram மேம். 44 கிராம். அப்போ நம்ம இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆர் இந்த ஸ்டாக்கியோமெட்ரில இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா 100 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட் gives 44 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 100 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து எனக்கு 44 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க நம்ம எவ்வளோ கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம்னு தெரியணும். இங்க அவங்க 20 கிராம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா 20 கிராம் ஒன்னும் 100% பியூர் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கலையே. 20 கிராம்ல வெறும் 20% தான் பியூர் கால்சியம் கார்பனேட் இருக்கு. அப்போ 20 கிராம்ல ஆக்சுவலா எவ்வளவு கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ 20ல 20%ங்கிறது என்ன? 20 into 20 by 100. கரெக்ட்டுங்களா? அப்ப எவ்வளவு கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க ஒரிஜினலா? எவ்வளவு கண்ணா? 20 கிராம்ல 20%ங்கிறது எவ்வளவு? 4 கிராம் இல்லைங்களா? சோ ஒரிஜினலா அங்க 20 கிராம்ல வெறும் 4 கிராம் மட்டும்தான் கால்சியம் கார்பனேட் இருக்கு. அப்ப 100 கிராம் எனக்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துச்சுன்னா ஜஸ்ட் 4 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும்னு கால்குலேட் பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்க. அக்ஷயா புரிஞ்சுதுங்களா? ஓகே. தத்வதிகாக்கு 1.76 வருது. செந்தமிழ் செல்வன் உங்களுக்கு என்ன கண்ணா வருது? Ma'am, still working, ma'am. Okay. Kaviraj, Akshaya? Doing it, ma'am. Okay. So நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 1.76 வரும். So தத்வதிகா உங்களோட ஆன்சர் கரெக்ட் கண்ணா. So next question போலாமா? இந்த question நீ பாருங்க, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க சாமி. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல எது எதெல்லாம் கரெக்டுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சொல்லுங்க. It's option A, ma'am. ஆப்ஷன் ஏ. கண்ணா எதனால ஆப்ஷன் ஏன்னு சொல்றீங்களா?
Ma'am, because in the statements la A statement varadhu ma'am, ஏனா 3 fundamental particles வரணும், so that thing we can ignore. And the mass of electron is correct. It's 10 to the power minus 31 on kg, so that's true. All isotopes show chemical properties. I was not really sure about it. So, yeah, protons and electrons are nucleons. That is also not true because protons and neutrons are only nucleons. Dalton's theory, he said that atom is the ultimate particle of matter. So that's true. True. Okay. Very good, Akshaya. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். atoms of all elements are composed of 2 fundamental particles அப்படின்னு சொல்றாங்க, which is false. அப்போ A falseங்கும் போதே நம்மளுக்கு ஆப்ஷன் Bயும் இல்ல Dயும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? A and Cல தான் ஏதோ ஒரு ஆன்சரா வரப்போகுது. B ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நம்மளுக்கு தெரியும். எத்தனையோ தடவை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 கிலோகிராம்னு போட்டிருக்கோம். அப்போ A false B true அப்படிங்கும் போதே நம்ம ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவங்களே கரெக்டா சொல்லிட்டாங்க. இது மட்டும் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல all the isotopes of a given element show same chemical properties னு சொல்றாங்க. ஐசோடோப்ஸ் எல்லாத்துக்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் மாறும். ஏன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இட் இஸ் அபவுட் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுங்கிறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே படிப்போம். அப்போ ஐசோடோப்ஸ் எல்லாத்துக்குமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். மாஸ் நம்பர் மாறும்போது நியூட்ரான் கவுண்ட் தான் மாறி மாறி வரும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஆனா ஐசோடோப்ஸுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும் கண்ணா, மாஸ் எல்லாமே மாறிடும். ஸோ ஐசோடோப்ஸ்க்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்குங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்புறம் இ ஸ்டேட்மெண்ட்டும் அஃப்கோர்ஸ் கரெக்ட். ஏன்னா எல்லா மேட்டர்லயுமே அல்டிமேட் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட ஆட்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின், the relationship between nm number of permissible values of magnetic quantum number for a given value of azimuthal quantum number L is. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் சி ன்னு சொல்றீங்களா? கண்ணா, நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலாவை மனசுல வச்சுட்டு தான் சொன்னீங்க. அந்த ஃபார்முலா என்ன செந்தமிழ் செல்வன்? மேம், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து +L to -L through 0 மேம். ஆமா கண்ணா. அத வச்சுட்டு எப்படி கண்ணா அது அப்படி போட்டீங்க? மேம் 0 வந்துட்டு ஒரு நம்பர் மேம். ஆமா. அது இல்லாம பிளஸ் நம்பர்ஸ் மைனஸ் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து nm 2nm னு கால்குலேட் பண்ணா வருதுல மேம்? இல்லைங்களே. சாரி மேம், ஆப்ஷன் பி மேம், மாத்தி சொல்லிட்டேன் மேம். ஓகே, அந்த ஆப்ஷன் பி எப்படி வந்துச்சு? அப்படி வருதுங்களா? நீங்க சொல்ற மாதிரி போட்டா வருதா? ரிவர்ஸ்ல வந்துட்டு அதே இது வந்துட்டு இது பண்ணா வருது மேம், ஈக்குவேட் பண்ணா. ஓகே, அந்த ரிவர்ஸ்ல ஈக்குவேட் பண்ணா வருதுன்னு சொல்றீங்களா? அந்த ஃபைனல் ஆன்சர் தான் என்னன்னு கேக்குறேன் மேம். அந்த ஃபைனல் ஆன்சர் தான் என்னன்னு கேக்குறேன் கண்ணா. ஆப்ஷன் பி மேம், nm - 1/2. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, செந்தமிழ் செல்வனுக்கு செகண்ட் ஆப்ஷன் வருதுன்னு சொல்றாரு. அது தப்புன்னா நான் சொல்லல, பட் மத்தவங்களுக்கும் அதான் வருது இல்ல வேற ஏதாவது வருதுங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா? I also think it's option B ma'am. ஏன் அக்ஷயா, நீங்க ஏன் செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறீங்க? The same explanation ma'am. ஏன்னா வந்து magnetic quantum number வந்து double the number of like அந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து மைனஸ் வேல்யூன்றது பாசிட்டிவ் வேல்யூ வரைக்கும் வரும், நடுவுல 0 வரும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 0ங்கிற ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும் மேம். ஓகே, ஓகே கண்ணா, ஃபைன். சரி, நானும் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட ஆன்சருமே கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன். அவங்க எதுக்கு ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்கன்னா, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லுக்கும் நம்பர் ஆஃப்
பெர்மிசபிள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஜென்ரலா இப்போ L is equal to 0 அப்படின்னா இது ஒரு சப்ஷெல், கரெக்ட்டுங்களா? L is equal to 0ங்கிறது Sங்கிற சப்ஷெல், கரெக்ட்டுங்களா? இந்த S சப்ஷெல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? S சப்ஷெல்ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 1 ஆர்பிட்டால் மேம். ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். இதுவே L is equal to 1ல எவ்வளவு ஆர்பிட்டால் இருக்கும்? 3 ஆர்பிட்டால்ஸ். 3 ஆர்பிட்டால்ஸ். L is equal to 2ல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 5 ஆர்பிட்டால்ஸ். இந்த 1 3 5 எல்லாம் எப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க. அது என்ன ஃபார்முலான்னு கேக்குறேன். n-1 மேம். ஆஹா, இல்லைங்களே. 2l + 1 ஞாபகம் இருக்கா? 12 + 1 இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இன் a given subshell கால்குலேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த SPD எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம யூசுவலா யூஸ் பண்ற சப்ஷெல்ஸ், அதனால அதுல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணாமே நம்மளால சொல்லிட முடியும். ஆனா ரேண்டமா L is equal to 5 அப்படின்னு ஒரு ரேண்டமா ஒரு சப்ஷெல் கொடுத்தா அதுல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டாங்கன்னா அப்ப நான் ஒரு ஃபார்முலா வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப இந்த 12 + 1ங்கிறது நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த 12 + 1ங்கிற ஃபார்முலா வச்சு தான் நம்ம எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க L is equal to 0 னா 2 × 0 0, 0 + 1 is 1. So அதனால ஒரே ஒரு ஆர்பிட்டால். L is equal to 1 னா 2 × 1 2, 2 × 1 2, 2 + 1 is 3. அதனால 3 ஆர்பிட்டால்ஸ். So நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கால்குலேட் பண்றோம். எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வரும், கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு, அதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0. இங்க L is equal to 1ங்கிற சப்ஷெல்ல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அப்ப 3 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வரும், which is -1 0 + 1. இங்க 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அப்ப 5 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் வரும், -2 -1 0 + 1 + 2. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஃபார்முலா நான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை வச்சு நம்பர் ஆஃப் பெர்மிசபிள் குவாண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம் தானே. அப்போ 2l + 1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பெர்மிசபிள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இத ஃபார்முலாவா நான் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் ரிலேஷன்ஷிப். அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். இதுல L மட்டும் கண்டுபிடிக்கலாமா? அப்போ நம்பர் ஆஃப் பெர்மிசபிள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -1 டிவைடட் பை 2 which is equal to L. கரெக்ட்டுங்களா? அப்படி ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல தானே கண்ணா இருக்கு. அதனால செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? நான் ஃபார்முலா ஒரு சொல்லுங்க, நான் ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்லுங்கன்னு கேட்டது வந்து 12 + 1 ஃபார்முலாவை தான் நான் கேட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி. இந்த क्वेश्चन பாருங்க. இது வந்து நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருந்து கேட்ட क्वेश्चन 11th ஸ்டாண்டர்ட்ல 3rd டாபிக். The element expected to form largest ion to achieve the nearest noble gas configuration is I think nitrogen ma'am. Okay, எப்படி கண்ணா எப்படி நைட்ரஜன் சொல்றீங்க? Because atomic radius வந்து decreases along the groups, so இருக்கிறதுலே farthest left nitrogen தான். பட் சோடியம் பாத்தீங்கன்னா நம்ம +1 oxidation state கொண்டாந்தா தான் நியானுக்கு வரும். So we are removing electron radius will decrease, so I think nitrogen ma'am. Okay கண்ணா, நீங்க சோடியமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும்போது சூப்பர்பா ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க சொல்றீங்க. ஏன்னா சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா Na+ மாறிடும், அது கேட்டையான் சைஸ் சின்னதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா நைட்ரஜனுக்கு சொல்லும் போது மட்டும் நீங்க வந்து அது பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்குங்கிற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. அதுலதான் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் தேவைப்படுது அக்ஷயா. அவங்க ஜென்ரலா இந்த 4ல எது லார்ஜஸ்ட் ஆட்டம்னு क्वेश्चन கேட்கல. அவங்க கேக்குறது இது அயானா மாறினதுக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் அயான் எதுன்னு क्वेश्चन கேக்குறாங்க இல்லையா? எஸ் மேம். உங்களோட ஆன்சர் கரெக்ட் தான், பட் ஜஸ்டிஃபிகேஷன் தான் கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ணனும். மேம் நைட்ரஜன் மேல வந்து அதிகமான நெகட்டிவ் சார்ஜ் இருக்கறனால சோ மோர் தி நெகட்டிவ் சார்ஜ் the more it is a larger ion மேம். அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, இந்த 4 ஆட்டமே நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போக முடியும் எப்போ? சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா, சோ Na+.
fluorine nearest noble gas configuration க்கு போகணும்னா fluorine atomic number is 9, ஒரு electron gain பண்ணிட்டு neon ஓட configuration attain பண்ண முடியும். Oxygen ஓட atomic number is 8, அது 2 electron gain பண்ணிட்டு O2 minus ஆ மாற முடியும். Nitrogen ஓட atomic number 7, so nitrogen 3 electron gain பண்ணிட்டு நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போக முடியும். அப்போ அது எல்லா ஆட்டமே அயானா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4மே ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ், எல்லாமே நியானோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் வச்சிருக்கு. அப்போ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு நம்ம சைஸ் கண்டுபிடிக்கணும்னா பீரியாடிக் டேபிள்ல பொசிஷனை வச்சு சொல்ல வேண்டியது இல்ல. நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம், எப்பவுமே ஆனயானுக்கு தான் சைஸ் பெருசு, அதுக்கப்புறம் ஆட்டம்க்கு ஸ்மாலஸ்ட் வந்து கேட்டயான். கரெக்ட்டுங்களா? இது எதுக்கு நம்ம சொல்லுவோம், ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு சொல்லுவோம். இது 4மே ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் தான். சோ ஆனயானுக்கு சைஸ் பெருசு. இப்போ 2 ஆனயான் இருந்ததுன்னா எதுக்கு சைஸ் பெருசா சொல்லுவீங்க, எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமோ அதுக்கு சைஸ் பெருசா இருக்கும். இதுவே 2-3 கேட்டயான்ஸ் இருந்ததுன்னா எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமோ அதுக்கு சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது ஏங்கிறதுலாம் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். நம்மளோட நியூட்ரான் வந்து நம்மளோட நியூக்ளியஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளோட வேலன்சி ஷெல் அட்ராக்ட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் மாறும் இல்லைங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின்ல வி ஹேவ் ஒன்லி 1 கேட்டயான். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி ஸ்மாலஸ்ட் தான். ஸோ இந்த 3 ஆனயான்ல எது வந்து அதிகமான நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் ஆனயான். அப்படி பார்த்தா நைட்ரஜன் தான் 3 நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு, அதுதான் லார்ஜஸ்ட் அயான். புரிஞ்சுதுங்களா? ஸோ அக்ஷன் உங்களோடதுல நான் கரெக்ஷன் சொன்னது வந்து பீரியாடிக் டேபிளோட பொசிஷன்லாம் வேண்டாம் கண்ணா, ஏன்னா இங்க நம்ம பொசிஷனை வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். கேட்டயான் ஆனயானை பார்த்து சொன்னா போதும். ஓகேங்களா? ஓகே மேம். இந்த question, among the following the total number of species not having 8 electrons around central atom in its outermost shell. ஒரு 5 ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எங்க வந்து சென்ட்ரல் ஆட்டமை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. டக்குன்னு ஸ்ட்ரக்சரை போட்டு சொல்லிடலாம். ட்ரை பண்ணு. ஓகே, 2 ஸ்பீஷிஸ்க்கு 8 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆனா எதெல்லாம் சொல்றீங்களா? AlCl3 BeCl2 மேம். ஓகே, AlCl3 BeCl2 இது ரெண்டும் சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல. AlCl3 சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கணக்கு இருக்கு? 6. வெரி குட். 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வெரி குட். 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல. மத்ததுல கண்ணா, மத்ததுல எல்லாம் 8 எலக்ட்ரான்ஸ். PCl ஃபைல்ல எக்ஸ்டெண்டட் ஆக்டெட் இருக்கும் மேம். ஆமா, அப்ப அதுவும் 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல. கரெக்ட்டுங்களா? ஓ எஸ் மேம். ரைட். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? தத்வதிகா உங்களுக்கும் தான் தோணுதா கண்ணா? 3 ன்னு சொன்னது நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் சொன்னீங்க, கரெக்ட்டா? எஸ் மேம். எஸ். சோ மாரிமுத்துவும் அதான் சொல்றாங்க. இதுவே அமோனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அது போக நைட்ரஜன் மேல வில் பி ஹேவிங் 1 pair of electron. அப்ப இது 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாஸ்பரஸ் சுத்தி 5 chemical bonds, each chemical bond contains 2 electrons போது இங்க 10 electrons. அப்ப 8 எலக்ட்ரான் இல்ல, அதுக்கு மேலேயே இருக்கு. அப்போ அலுமினியம் குளோரைடு, பெரிலியம் குளோரைடு அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, இந்த மூணுக்கும் தான் 8 எலக்ட்ரான் சிஸ்டம் இல்ல. சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இஸ் 3. அடுத்தது இது கேக் வாக். நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நைட்ரஜன் மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எம்ஓடி டயகிராம் வச்சு கேக்குறாங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம், கன்ஃபியூஸ் ஆகாம. செந்தமிழ் செல்வன், நீங்க கெமிக்கல் பாண்டிங் படிச்சிருக்கீங்களா கண்ணா? எஸ் மேம். ஓகே, கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து கேட்ட क्वेश्चन தான் சமீத்.
ஆப்ஷன் டி மேம். ஓகே, செந்தமிழ் செல்வனுக்கு செகண்ட் ஆப்ஷன். மத்தவங்களுக்கு எமோட்டி டயக்ராம் நிறைய டைம் போட்டிருப்பீங்க இல்லையா? தத்வதிகாக்கும் செகண்ட் ஆப்ஷன். எஸ் சொல்லுங்க அக்ஷயா. செகண்ட் ஆப்ஷன் தான். செகண்ட் ஆப்ஷன் ரைட். இப்போ ஒரு சில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் क्वेश्चन கேக்குறாங்க. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் intermolecular forces are forces of attraction and repulsion between interacting particles that will include dipole-dipole forces, dipole-induced dipole forces, hydrogen bonding, covalent bonding, dispersion force. இதுல எதெல்லாம் intermolecular forces னு கேக்குறாங்க? ஆப்ஷன் டி மேம். ஓகே, ஆப்ஷன் டி, which means A B C D இல்லன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? D மட்டும் intermolecular force of attraction இல்லன்னு சொல்றீங்க. ஆன்சர் கரெக்ட். ஏன் கண்ணா? because covalent bonding வந்து ஆட்டம்ஸ்க்கு நடுவுல வரும், which helps form molecules, so it's very good. intermolecular. ஓகே, சோ அது வந்து intermolecular கிடையாது. very good. இந்த क्वेश्चन taking represents correct relationship. ஆப்ஷன் பி மேம். ஓகே, அது கரெக்ட்னு சொல்றீங்களா? ஜஸ்டிஃபை பண்றீங்களா அக்ஷயா? I think TLCl3 is much more stable than TLCl. ஓகே, அதுதான் ஏன் கேக்குறேன். கெஸ் பண்றீங்களா இல்ல ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா சாமி? ஓகே மேம், பிகாஸ் இதுவும் வந்து போரான் ஃபேமிலில வரும் மேம். ஸோ அதனால டெஃபினெட்லி போரான் எப்படி குளோரினோட பாண்ட் ஆகுதோ, ஜஸ்ட் லைக் தட் ஐ திங்க் திஸ் டூ ஷுட் பாண்ட் வித் குளோரின். ஓகே, தட் வாஸ் அ குட் கெஸ். நம்ம அப்படிதான் யோசிப்போம். மாரிமுத்துவும் செகண்ட் ஆப்ஷன் தான் சொல்றாங்க. வேற யாருக்காவது வேற ஒப்பீனியன் இருந்தா சொல்லலாம். நான் இன்னும் அந்த ஆன்சர் கரெக்டா தப்பான்னு சொல்லல. வேற ஏதாவது கெஸ் பண்றதுன்னா பண்ணலாம். சரி, சொல்லுங்க கண்ணா. மேம் மேபி ஆப்ஷன் சியா இருக்கலாம் மேம். ஓகே, ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? மேம் CL3 அண்ட் அந்த அது வந்து வராதுன்னு தோணுது மேம். ஏன்னா வந்து சிஎலை விட வந்து இந்த அயோடனுக்கு மேல சார்ஜ் அதிகமா இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கலாம். பட் அதே மாதிரி இந்த இடத்துல கேட்டையானுக்குமே வந்து தாலியமை விட இண்டியம் வந்து ஸ்மால் கேட்டையான். ஸோ அதனால நான் ஆப்ஷன் சி சொல்றேன் மேம். சரி, ஓகே கண்ணா. ஃபர்ஸ்ட் இது क्वेश्चन எந்த கான்செப்ட்னு யோசிக்கணும். அக்ஷயா சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போரான் ஃபேமிலி தான் தாலியமும். அப்போ போரான் பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, அப்ப தாலியமும் பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கணும். அதனால செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்றேன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம்னு யோசிச்சது கரெக்ட். அப்போ இங்க இன்னொரு பாயிண்ட்டும் யோசிக்கணும். இங்க நம்ம போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்லாம் எந்த பிளாக் எலிமெண்ட்? எந்த பிளாக் எலிமெண்ட்? பி பிளாக் எலிமெண்ட். வெரி குட், பி பிளாக் எலிமெண்ட். பி பிளாக் எலிமெண்ட்ல இந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, இனர்ட் பேர் எஃபெக்ட். ஞாபகம் இருக்கா? நான் இனர்ட் பேர் எஃபெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். எஸ். இப்போ அதுதான் க்ளூ. அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது வேற ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்றேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. பி பிளாக் எலிமெண்ட்ல வெரி ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் 13th குரூப். நம்மளோட எலிமெண்ட்ஸ் என்னன்னா போரான்,
அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இது செகண்ட் பீரியட் எலிமெண்ட், இது தேர்ட் பீரியட் எலிமெண்ட், இது ஃபோர்த் பீரியட் எலிமெண்ட், இது ஃபிஃப்த் பீரியட் அண்ட் சிக்ஸ்த் பீரியட் எலிமெண்ட். ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு போரானுக்கு தெரியும் இல்லைங்களா? வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் போரான்? 5 மேம். 5. அலுமினியமோடது 13. கேலியம், இண்டியம், தாலியம்ல ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்ப நான் என்ன எழுத போறேன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரியணும். எல்லா எலிமெண்ட்டுக்குமே தெரியணும். ஓகேங்களா? யாருக்காவது தெரியலன்னா நான் சொல்லி தரேன், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போரானுக்கு ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1 to 30 எலிமெண்ட் வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போரான் இஸ் 1s2 2s2 2p1. நான் இனர்ட் கேஸை வச்சு எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? இது மட்டும் ஹீலியமோட கான்ஃபிகரேஷன். ஸோ ஹீலியம் 2s2 2p1. கரெக்ட்டுங்களா? இதுவே அலுமினியமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2 2p6 3s2 3p1. இனர்ட் கேஸை வச்சு எழுதணும்னா இதுல இருந்து இது வரைக்கும் நியானோட கான்ஃபிகரேஷன். கரெக்ட்டுங்களா? நியான் 3s2 3p1. அப்போ கேலியம், இண்டியம், தாலியம்க்குலாம் அட்டாமிக் நம்பர் இல்ல. ஆனா அட்டாமிக் நம்பர் இல்லாமையும் நம்மளால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ப்ளீஸ் கவனிங்க. யாருக்காவது தெரியலனா ப்ளீஸ் இங்க கத்துக்கோங்க. நம்மளுக்கு இங்க ட்ரெண்ட் தெரியுதுங்களா? ஹீலியமுக்கு அப்புறம் நியான். அப்ப நியானுக்கு அப்புறம் என்ன இனர்ட் கேஸ் இங்க வரணும்? ஹீலியம், நியான், அப்புறம் ஆர்கான் மேம். வெரி குட், ஆர்கான். ஆர்கானுக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? கிரிப்டான் மேம். வெரி குட், கிரிப்டான். கிரிப்டானுக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? xenon. வெரி குட், xenon. அப்போ இனர்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்த ட்ரெண்ட் பாருங்க, 2s2 2p1, இங்க 3s2 3p1. அப்ப இங்க என்ன வரும்? 4s2 4p1, இங்க 5s2 5p1, இங்க 6s2 6p1. ஆனா நடுவுல நான் கேப் விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் அங்கேயும் ஆர்பிட்டால்ஸ் போடணும். ஆனா என்ன ஆர்பிட்டால் நம்மளுக்கு தெரியாதே. அதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன், ப்ளீஸ் கவனிச்சுக்கோங்க. இது ஃபோர்த் பீரியட் எலிமெண்ட். ஸோ வேலன்சி ஷெல் வந்து ஃபோர்த் ஷெல். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா ரேண்டமா இங்க ஆரம்பிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க பாருங்க, ஒரு 2-3 எழுதுறேன் ஸோ தட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோ இல்லை பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸோ பேசும்போது கண்டிப்பா நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபோர்த் ஷெல் தான் வேலன்சி ஷெல். சரிங்களா? அப்போ 4ங்கிற இந்த நம்பர் 4s 4pன்னு எழுதிக்கோங்க. அதாவது ஃபோர்த் ஷெல்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் அதே நம்பர் எழுதிக்கோங்க. 4s 4p. அடுத்தது 4ல இருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணுங்க. 4 minus 1 is 3. SP, எஸ்க்கு அப்புறம் P, Pக்கு அப்புறம் D. தேர்ட் ஷெல்ல D வருமா வராதுங்களா? தேர்ட் ஷெல்ல D வருமா வராதா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல S வரும், செகண்ட் ஷெல்ல SP வரும், தேர்ட் ஷெல்ல SPD, ஃபோர்த் ஷெல்ல என்னென்ன சப்ஷெல்ஸ் வரும்? SPDF. அப்ப தேர்ட் ஷெல்ல D வரும். அப்ப கண்டினியூ பண்ணலாம். 3ல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுங்க. 3ல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுங்க. 2. SPD, Dக்கு அப்புறம் F. செகண்ட் ஷெல்ல F வருமா? வராது. அப்போ இந்த ஃபோர்த் ஷெல்லுக்கு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த 3 ஆர்பிட்டாலும் எழுதணும். 4s ஆல்ரெடி எழுதி இருக்கு, 4p ஆல்ரெடி எழுதி இருக்கு. என்ன எழுதல? 3d மட்டும் தான் எழுதல. 3d ன்னு எழுதி கண்ணா Dல எத்தனை எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் போட முடியும்? 10 மேம். வெரி குட் கண்ணா, அவ்வளவுதான். இதுதான் கேலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இனிஷியலா கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது நான் போடுறேன் பாருங்க. இதுல எதுக்கான வேலன்சி ஷெல்? இண்டியமுக்கு 5th ஷெல் தான் வேலன்சி ஷெல். அப்ப இதே மாதிரி எழுதி பார்க்கலாமா? எஸ்ஸுக்கும் பிக்கும் ஒரே நம்பர் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5th ஷெல் தான் வேலன்சி ஷெல். ஸோ 5s 5p. 5ல இருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணுங்க. 4. எஸ்க்கு அப்புறம் P, Pக்கு அப்புறம் D. ஃபோர்த் ஷெல்ல D வருமா? கண்டிப்பா வரும். அடுத்தது 4ல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுங்க. 3. எஸ்க்கு அப்புறம் P, Pக்கு அப்புறம் D, Dக்கு அப்புறம் F. தேர்ட் ஷெல்ல F வருமா? வராது. அப்ப இதோட கிராஸ் இது வராதப்போ 5s வரும், 5p வரும், அப்புறம் 4d வரணும். இங்க நம்ம போடல. அப்போ 4d போட்டு Dல மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. அண்ட் திஸ் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இண்டியம். அடுத்து தாலியம் எடுத்துக்கலாம். இதுல எதுக்கான வேலன்சி ஷெல்? 6th ஷெல் தான் வேலன்சி ஷெல். கரெக்ட்டுங்களா? இது என் கூட யாராவது ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க பாப்பா. நீங்க சொல்ல நான் எழுதுறேன்.
6th ஷெல்லுக்கு சொல்லுங்க கண்ணா. 6s 6s ஏன் அமைதியா இருக்கீங்க? இது புரியாம அமைதியா இருக்கீங்களா இல்ல நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா? 6p மேம். ஓகே 6s 6p அப்புறம் கண்ணா 6ல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணா 5d 4f. வெரி குட். 5d 5ல இருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணா 4, s க்கு அப்புறம் p, p க்கு அப்புறம் d, d க்கு அப்புறம் f. மறுபடியும் 4ல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணா 3, s p t f, f க்கு அப்புறம் g வரும். தேர்ட் ஷெல்ல g இல்ல. அப்ப இத கட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த நாலுமே எழுதணும். ஆனா 6s 6p தான் எழுதி இருக்கு. மத்ததெல்லாம் எழுதல இல்லையா? இப்போ 5d எழுதிக்கலாம் and 4f எழுதிக்கலாம். d ல 10 எலக்ட்ரான்ஸ், f ல 14 எலக்ட்ரான்ஸ். இதுதான் தாலியமோட கான்ஃபிகரேஷன். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குதானே, இதை வச்சுட்டு அட்டாமிக் நம்பர் நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். கரெக்ட்டுங்களா? எப்படி சொல்லுவீங்க? நம்மளுக்கு இதோட இனர்ட் கேஸோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா மட்டும் போதும். ஹீலியமோடது 2, நியானோடது 10, ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18, கிரிப்டானோடது என்ன கண்ணா? 36 மேம். 36. ஜெனானோடது 54, ரெடானோடது 86. கரெக்ட்டுங்களா? இப்போ தாலியமோட அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஜெனான்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வரும்? 54 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்புறம் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 54 கூட ஆட் பண்ணி அட்டாமிக் நம்பர் ஆஃப் தாலியம் சொல்லுங்க பாப்போம். எஸ் சத்விகா சொல்லுங்க. ஓகே 81ங்கிறது கரெக்ட். அப்போ அட்டாமிக் நம்பர் இருந்தால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தாலியம்க்கு அட்டாமிக் நம்பரே சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ இப்படிதான் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எல்லா குரூப்புக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஒரு குரூப்ல 2 எலிமெண்ட்டுக்கோ 3 எலிமெண்ட்டுக்கோ தான் அட்டாமிக் நம்பர் தெரியும். மற்றதுக்கெல்லாம் தெரியாது. இந்த பேட்டர்னை வச்சு எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? எஸ் பிளாக்கு தான் நம்ம இந்த இன்னர் ஷெல் எல்லாம், ஐ மீன் பி பிளாக்கு தான் இந்த இன்னர் ஷெல் ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னர் ஷெல் வந்து ஒரு இன்னர் ஆர்பிட்டால் பி பிளாக்கு தான் வரும். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னுமே ஈஸி, ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதிடலாம். புரியுதுங்களா? எஸ் 13th கிளியருங்களா? யாருக்காவது வேணும்னா 14th சொல்லி தரேன். இல்ல இதை வச்சே நீங்க 14, 15, 16, 18 வரைக்கும் எழுதிப்பீங்கன்னா நம்ம இனர்ட் பேர் எஃபெக்ட்டுக்கு போலாம். பி பிளாக் கிளியருங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது. எஸ். ஓகே. சோ இத வச்சு நீங்க 14th, 15th, 16th, 17th and 18th குரூப்புக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நீங்க வந்து எந்த எலிமெண்ட் கேட்டாலும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுக்காக நீங்க எழுதிப்பீங்களான்னு இவ்வளவு தடவை கேட்கறேன்னா, நம்ம 13th குரூப்பை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ஜென்ரலா பி பிளாக் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரிஜினல் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அந்த 13th குரூப்ல எல்லாம் வராது, மாறி மாறி வரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாறுறதுக்கு காரணமே அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். அதனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு நல்லா எழுத தெரியணும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுல இருந்து இனர்ட் பேர் எஃபெக்ட் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு எஸ் பிளாக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுன்னு சொல்றேன், விச் இஸ் வெரி சிம்பிள். இப்போ இனர்ட் பேர் எஃபெக்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம போரான் எடுத்துக்கலாம். போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஹீலியம் 2s2 2p1. வேலன்சி ஷெல் செகண்ட் ஷெல். வேலன்சி ஷெல்ல we have 3 எலக்ட்ரான்ஸ். இப்போ போரான் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னா போரானால எத்தனை எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண முடியும்? ஒன்னா இது கெயின் பண்ணணும் இல்லைன்னா லூஸ் பண்ணணும். ஸோ கெயின் பண்ணணும்னா இன்னும் இது 3 எலக்ட்ரான்ஸ் இன்னும் 5 more எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணும் கண்ணா? இது 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் மேம். ஓகே, 1 எலக்ட்ரானா வெறும் 2p ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணா இது ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது இல்லையா? It loses 3 electron ma'am. அப்போ நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற 3 எலக்ட்ரானுமே லூஸ் பண்ணிரும். அப்படி லூஸ் பண்ணா என்ன ஆகும்னா மாரிமுத்து, இப்போ 3 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது ஹீலியமோட கான்ஃபிகரேஷன் ஆயிரும் இல்லைங்களா? அதனால அது ஸ்டேபிள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த போரானை விட அலுமினியமும் பாருங்க, தேர்ட் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அந்த 3 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது நியானோட கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிரும். அப்போ நம்ம 13th குரூப் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே +3 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாதிரி தோணுது இல்லைங்களா?
ஏன்னா எல்லாத்துலயுமே வேலன்சி ஷெல் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதான் அக்ஷயா சொன்னாங்க. போரான் 3+ல இருக்கும், அலுமினியம் 3+ல இருக்கும்னா அப்ப தாலியமும் 3+ல இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்படிதான் வருது. ஆனா மேலிருந்து கீழே வந்தா தாலியம்னாலையும் இந்த வேலன்சி ஷெல் 6th ஷெல்ல இருக்கிற 3 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா தாலியமை பொறுத்த வரைக்கும் இன்னர் ஷெல்ல பாருங்க, ஒரு இன்னர் ஆர்பிட்டால்ஸ் பாருங்க 5d and 4f. இந்த d எலக்ட்ரான்ஸும் f எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணுமா, நல்லா ஷீல்டு பண்ணுமான்னு கேக்குறேன். இன்னர் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை நல்லா ஷீல்டு பண்ணியிருக்கணும். ஆனா d எலக்ட்ரான்ஸும் f எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸை ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாதுன்னு நம்மளுக்கு தெரியும் தானே? s எலக்ட்ரான்ஸ் p எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு பண்ற மாதிரி d எலக்ட்ரான்ஸும் f எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணாது. அப்ப தாலியமை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் இஸ் 81. அப்போ புரோட்டான் 81 புரோட்டான்ஸ் இருக்கு நியூக்ளியஸ்ல. ஆனா அந்த நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்ட் ஆகல. அப்ப நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலன்சி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதுங்களா? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? வேலன்சி ஷெல்ல இருக்க எலக்ட்ரானை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணிரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நியூக்ளியஸ் வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை, ஒழுங்கா ஷீல்ட் ஆகவே இல்லை. அப்ப என்ன பண்ணும்? ஆப்வியஸ்லி வேலன்சி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அந்த வேலன்சி ஷெல்ல we have 6s and 6p. இது ரெண்டுல யாருக்கான நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் among 6s and 6p? 6s ma'am. Yes. அப்போ 6p அட்ராக்ட் பண்றதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா 6s தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப தாலியம்னால ஒரு எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த 2 எலக்ட்ரான் வெளியில வராது. அப்போ என்னதான் இதோட குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருந்தாலும் மேலிருந்து கீழே வரும்போது ஹெவியர் எலிமெண்ட்ஸுக்கு +1 தான் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 2 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வர மாட்டேங்குது. ஆர் இந்த 2 எலக்ட்ரான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. கரெக்ட்டுங்களா? யார் யாரெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலையோ அவங்கள இனர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இன்வால்வ் ஆகல? 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகல, which is a pair. அதனாலதான் இத இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. சோ மேல இருந்து கீழே வரும்போது நம்மளோட இன்னர் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாததுனால நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலன்சி ஷெல்லோட எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. வேலன்சி ஷெல்ல among 6s and 6p நம்மளோட 6s எலக்ட்ரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நியூக்ளியஸ் கூட பைண்ட் ஆகுறதுனால 6pல இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியில போகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரிஜினலா +3 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா மேல இருந்து கீழே வரும்போது 2 யூனிட் கம்மியாயி +1 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் தாலியம். புரிஞ்சுதுங்களா? இதத்தான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் 13th குரூப்புக்கு மட்டும் கிடையாது, 14th 15th இருக்கு. இப்ப கார்பன் ஃபேமிலின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, which is your 14th குரூப். அந்த 14th குரூப்ல வேலன்சி எலக்ட்ரான் இஸ் 4. அப்போ கார்பன் சிலிகான்னால 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணாலும் மேலிருந்து கீழே வந்தா ஹெவியஸ்ட் எலிமெண்ட் எவ்வளவு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்? 14th குரூப்ல லெட் தான் லாஸ்ட் எலிமெண்ட். அப்ப அது எவ்வளவு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்? 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியுங்களா? No ma'am, it loses 2 electrons. Very good. அப்போ group oxidation state was +4. ஆனா lead-ஓட oxidation state என்ன கண்ணா வரும்? +2 ma'am. +2. So நம்மளோட group oxidation stateல இருந்து 2 oxidation state குறைவாகுது இல்லைங்களா heavy elementsக்கு, that is called inert pair effect. இப்போ போய் நம்ம ஆப்ஷன்ஸை பாருங்க, எது ஸ்டேபிள்னு தெரியும். எல்லாத்துலயுமே அந்த சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. மேம் தாலியம்ல வந்து நியூக்ளியஸ் வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருந்தா அப்ப தாலியத்தோட சைஸ் டிக்ரீஸ் ஆகுமா மேம்? கண்ணா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் தான், பட் போரான் அளவுக்குலாம் சின்னது கிடையாது. ஓகேங்களா? இந்தியாம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதாவது கம்மினால சொல்ல முடியாது, அந்த கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகும், நல்ல இன்க்ரீஸ் ஆகணும். 5th ஷெல்ல இருந்து 6th ஷெல் வரும்போது சைஸ் பெருசாகணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சைஸ்ல பெரிய வேரியேஷன் காமிக்காது, கொஞ்சோண்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மேம், நான் உங்களுக்கு அந்த டேட்டா வச்சு சொல்றேன். அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் கரெக்டான்னு பார்த்து சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு பார்த்து சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஆப்ஷன் ஏல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
ஆப்ஷன் ஏல தாலியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா மோர் ஸ்டேபிள், ஆனா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா மோர் ஸ்டேபிள், +3ல இருந்தால் ரிலேட்டிவ்லி அன்ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா ரீசன் வந்து இனர்ட் பேர் எஃபெக்ட் தான். புரிஞ்சுதுங்களா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இருந்ததுன்னா ப்ளீஸ் கேளுங்க. மேம் அப்ப இண்டியம் வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணும் மேம்? கண்ணா இண்டியம் வந்து இது நல்ல கரெக்டான கொஸ்டின் தான். இது வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியா தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளோட தாலியம் கண்டிப்பா 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது. பட் தாலியம் கூட கம்பேர் பண்ணும்போது இண்டியம் ஓரளவுக்கு 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டேபிளா இருக்கும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா +1ல இப்படிதான் இருக்கும் ஸ்டெபிலிட்டி. போரான் +1ல இன்ஃபேக்ட் எக்ஸிஸ்டே ஆகாது. அலுமினியமும் +1ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனா அப்படியே கீழே போக போக கேலியம், இண்டியம், தாலியம். சோ இது வந்து கண்டிப்பா +1ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப கேலியமா இண்டியமான்னு பார்த்தா ஓரளவுக்கு இண்டியம்ல +1ல இருந்தா ஸ்டேபிள். ஆனா ஜென்ரலா தாலியமும் இண்டியமையும் கம்பேர் பண்ணும்போது தாலியம் மட்டும்தான் +1ல எக்ஸிஸ்ட் ஆக முடியும், இண்டியம் கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி தான். இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது +1ல இருக்குமா இல்ல +3ல இருக்குமான்னு ரிலேட்டிவா தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே மேம். ரைட். இப்போ நீங்க சைஸ வச்சு ஒரு क्वेश्चन என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் 13th குரூப்போட டேட்டா. இதுல இருந்தும் क्वेश्चंस கேட்பாங்க, கவனிச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் வர மாதிரி. ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர்ஸ் ஆஃப் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. மேல இருந்து கீழே வந்தா புரோட்டான், நியூட்ரான் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது மாஸும் ஜென்ரலா இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது அட்டாமிக் ரேடியஸ். இதுல தான் அவங்க क्वेश्चन என்கிட்ட கேட்டாங்க. கவனிங்க, போரான், அலுமினியம் இது ரெண்டுல நம்ம ஜென்ரலா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? டாப் டு பாட்டம் வந்தா பீரியாடிக் டேபிள்ல சைஸ் என்ன கண்ண ஆகணும்? ரேடியஸ் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகும் மேம். இன்க்ரீஸ் ஆகும். சோ போரான்ல இருந்து அலுமினியம் இன்க்ரீஸ் ஆகணும், அலுமினியம்ல இருந்து கேலியமுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், கேலியம்ல இருந்து இண்டியமுக்கு சைஸ் பெருசாகணும், இண்டியம்ல இருந்து தாலியம் பெருசாகணும். நல்லாவே இன்க்ரீஸ் காமிக்கணும் இல்லைங்களா? ஆனா இங்க வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். எதனால மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ போரான்ல இருந்து அலுமினியமுக்கு போகும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இனர்ட் கேஸ்க்கு இனர்ட் கேஸ் 2s2 2p1, இது 3s2 3p1. ஒரு டிஃபரன்ஸும் இல்லையே. அடுத்த ஷெல்லுக்கு போயிருக்கு, அவ்வளவுதான். இது செகண்ட் ஷெல் வேலன்சி ஷெல், இது தேர்ட் ஷெல் வேலன்சி ஷெல். அதனால சைஸ் தாராளமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 88, இது 143. கரெக்ட்டுங்களா? தாராளமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராப்ளமே இல்லை. அடுத்தது பாருங்க, அலுமினியம்ல இருந்து கேலியம்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல டிஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா திஸ் இஸ் நியான், திஸ் இஸ் ஆர்கான். இது 3s2 3p1. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா 3d 10 எலக்ட்ரான்ஸ் இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த 3d10ல இருக்கிற 3dல இருக்கிற இந்த 10 எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணுமா பண்ணாதுங்களா? கொஞ்சம் கம்மியா பண்ணும் மேம். ஆமா, இன்னர் எலக்ட்ரான்ஸ் நல்லா ஷீல்டு பண்ணணும். ஆனா இன்னர் எலக்ட்ரான்ஸ் டி எலக்ட்ரானாவோ இல்ல எஃப் எலக்ட்ரானாவோ இருந்தால் அது நியூக்ளியஸ ப்ராப்பரா ஷீல்டு பண்ணாது. அப்போ இந்த 10 எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ ஷீல்டு பண்ணல. பட் கேலியமோட புரோட்டான் வந்து 31 புரோட்டான்ஸ். அப்ப அது சும்மாவா இருக்கும்? வேலன்ஸ் ஷெல்ல பிடிச்சு அட்ராக்ட் பண்ணும். அப்படி வேலன்ஸ் ஷெல்ல பிடிச்சு அட்ராக்ட் பண்ணும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் 143ல இருந்து 135க்கு குறைஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப கேலியம் அலுமினியம் விட கேலியமுக்கு சைஸ் சின்னதுதான். ஒரிஜினலா நம்ம ட்ரெண்ட் படி யோசிச்சா சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணாததுனால சைஸ் வந்து குறையுது. சரி, அடுத்தது கேலியம்ல இருந்து இண்டியமுக்கு வாங்க. கேலியம்ல இருந்து இண்டியம் ஏதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல வேரியேஷன் இருக்கானா? இல்ல. இங்க 3d, இங்க 4d, இங்க 4s 4p, இங்க 5s 5p. ஒரு ஷெல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப தாராளமா சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இண்டியம்ல இருந்து தாலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல வேரியேஷன் உண்டு. இங்க 4f எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா 5d எலக்ட்ரான்ஸும் இருக்கு. இது நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணுமா? பண்ணாதே. அப்ப நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? வேலன்ஸ் ஷெல்ல பிடிச்சு அட்ராக்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க இந்த வேரியேஷன் பாருங்க, கேலியம்ல இருந்து இண்டியம் போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஷெல் வரும்போது சைஸ் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 135ல இருந்து 167. ஆனா இங்க பாருங்க, இன்னர் ஷெல்ஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணாததுனால 167ல இருந்து 170 3 யூனிட் தான் பெருசா இருக்கு.
புரிஞ்சுதுங்களா? சோ சைஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய சிக்னிபிகன்ட் இன்க்ரீஸும் கிடையாது கிருத்திகா. ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன். ஓகே மேம். இது புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ நீங்க அந்த சைஸ் வந்து மெமரைஸ் பண்றதை விட இதுதான் லாஜிக்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி கூட பாருங்களேன். யூசுவலா டாப் டு பாட்டம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீசஸ் மேம். டிக்ரீஸ் ஆகும். இங்க அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பரா டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்ல ஏதாவது கிளம்ஸியா இருக்கான்னு பார்ப்போம். போரான்ல இருந்து அலுமினியம் வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க செகண்ட் ஷெல்ல இருக்கிறத விட தேர்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானை நம்மளால ஈஸியா லூஸ் பண்ண முடியும், ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ நான் ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும். இங்க 800, இங்க 577, நான் கம்மியா கொடுத்தா போதும். ஆனா இதுவே அலுமினியம்ல இருந்து கேலியமுக்கு வரும்போது we have inner electrons நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணாது. நியூக்ளியஸ் வேலன்ஸ் எலக்ட்ரானை பிடிச்சு அட்ராக்ட் பண்றதுனால கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் அயனைசேஷன் எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாம காமிக்குது பாருங்க. 577 579 சொல்றாங்க. இன்ஃபேக்ட் கம்மியா இருக்கணும், ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னர் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை ஷீல்டு பண்ணாததுனால. அதுவே கேலியம்ல இருந்து இண்டியமுக்கு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல டிஃபரன்ஸ் இல்லை, பட் வேலன்சி ஷெல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுனால நியூக்ளியஸை விட்டு தள்ளி போறோம். ஸோ நம்ம 579 கொடுக்க வேண்டியதுல அதை விட கம்மியா கொடுத்தா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல வேரியேஷன் வருது தாலியம்ல, கரெக்ட்டுங்களா? அப்போ நியூக்ளியஸ் இது ஒழுங்கா ஷீல்டு பண்ணல. அப்ப பாருங்க அயனைசேஷன் எனர்ஜி நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு, அதிகமா கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்க ஜென்ரலா போரானுக்கு 800, கீழே இருக்க எலிமெண்ட்டுக்கு 589. ஜென்ரலா பார்க்கும்போது ஏதோ கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரிஜினலா பாருங்க இண்டியம்ல இருந்து தாலியம் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணமும் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான், இன்னர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் தான். புரிஞ்சுதுங்களா? சோ இது நீங்க ரேண்டமா நம்பர்ஸா பார்க்கும்போது பயமா இருக்கும், என்னடா கிளம்ஸியா இருக்கேன்னு. பட் இது ப்ராப்பரா வராததுக்கு காரணம் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சுதான் ஜஸ்டிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? எஸ் மேம். ரைட். இப்போ எஸ் பிளாக்குக்கும் சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதையும் பார்த்துடலாம். எஸ் பிளாக்ல எத்தனை குரூப்ஸ் இருக்குன்னா, எஸ் பிளாக்ல எத்தனை குரூப் இருக்கு? 2 groups மேம். 2 groups. குரூப் 1 குரூப் 2 ரெண்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இது செகண்ட் பீரியட், இது தேர்ட் பீரியட், இது ஃபோர்த் பீரியட், இது ஃபிஃப்த் பீரியட், இது சிக்ஸ்த், இது செவன்த் பீரியட். ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் லித்தியம் இஸ் இதெல்லாம் தெரியுமே, 3 மேம். 3. சோடியம் இஸ் 11, பொட்டாசியம் 19, ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம்லாம் தெரியாதுன்னு கூட வச்சுப்போம். லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1 ஆர் ஹீலியம் 2s1. அடுத்தது சோடியமுக்கு 1s2 2s2 2p6 3s1. அப்போ நியான் 3s1, கரெக்ட்டுங்களா? அடுத்தது பொட்டாசியமுக்கு 1s2 2s2 2p6 3s2 3p6. அப்புறம் இது 10, இது 8, இது 4s1, கரெக்ட்டுங்களா? ஆர் ஆர்கான் 4s1 எழுதலாமா? இது அதே தான் ட்ரெண்ட், ஹீலியம், நியான், ஆர்கான். அப்ப இங்க என்ன வரும்? கிரிப்டான் மேம். கிரிப்டான். இது 2s2 2s1 3s1 4s1, இது 5s1. அவ்வளவுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சது. சீசியமுக்கு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon 6s1. பிரான்சியமுக்கு சொல்லுங்க பாப்போம். பிரான்சியமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர் சொல்லுங்க. ரேடான் 7s1 மேம். அவ்வளவுதான். அட்டாமிக் நம்பர் ஆஃப் பிரான்சியம் ரேடானோட தெரிஞ்சதுன்னா சொல்லிடலாம். 86 மேம். வெரி குட். ரேடானோட 86. அப்போ பிரான்சியமோட அட்டாமிக் நம்பர்க்குன்னா 87 மேம். அவ்வளவுதான். ஓகேங்களா?
இது பாருங்க எஸ் பிளாக்குக்கு பி பிளாக் அளவு கூட கஷ்டம் இல்லை, இது டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ குரூப் 2க்கு ஆஃப்கோர்ஸ் நீங்க சொல்லிடுவீங்க தானே. குரூப் 2 ஈஸி தானே கண்ணா, அது நீங்களே போட்டுருவீங்க தானே. நான் போடணும்னா சொல்லுங்க, போடுறேன், இல்லைன்னு நம்ம அடுத்தது போகலாம். அப்போ எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அந்த குரூப் வைஸ் மெமரைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. நம்மளுக்கு வந்து டி அண்ட் எஃப் பிளாக் மாதிரி எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷனும் கிடையாது. கம்ப்ளீட்டா அது வந்து நம்மளோட ரூல்ஸ் படி தான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களா? The conductivity of centimolar solution of potassium chloride at 25 degrees Celsius is 0.0210 per ohm per centimeter, and the resistance of the cell containing the solution at 25 degrees Celsius is 60 ohm. The value of cell constant is dash. Easy kana, direct formula apply பண்ணி எழுத வேண்டியதுதான். Chapter electrochemistry. என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சீங்களா? ஃபார்முலா செல் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்றதுக்கு conductivity kappa is equal to conductance into cell constant இல்லைங்களா? நம்மளுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது செல் கான்ஸ்டன்ட் தான். ஸோ conductivity divided by conductance which is equal to cell constant. So இதை எப்படி எழுதலாம்? 1 by conductance இருக்கு. So 1 by conductance can be written as resistance. So calculate பண்ணி சொல்ல வேண்டியதானே. கண்டக்டன்ஸும் இருக்கு, ஐ மீன் கண்டக்டிவிட்டியும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஓகே, தத்வத்திக்காக 4th ஆப்ஷன் வருது. நீங்க டைரக்டா நம்ம கண்டக்டிவிட்டி 0.0210 அண்ட் 1 by கண்டக்டன்ஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் which is 60. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஓமும் per ஓமும் கேன்சல் ஆயிடும், சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல ஆன்சர் வரும். இட் இஸ் 1.26 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது அசர்ஷன் ரீசனா கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டுமே கரெக்டா இல்ல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தானான்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க.
Ma'am, I think it is option B. ஓகே, ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றீங்க இல்லையா? Yes, ma'am. ஓகே, கரெக்ட். அப்புறம் del G வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினால அது வந்து பாத்தை டிபெண்ட் பண்றனால so it also depends on n, ma'am. ஓகே, ஆன்சர் கரெக்ட். ஜஸ்டிஃபிகேஷன் எப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா ஜி என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, நம்ம ஃபார்முலாலே தெரியுது. அசர்ஷன் இஸ் ட்ரூ. அண்ட் ரீசன் பாருங்க, ஈசல் எதையுமே டிபெண்ட் பண்ணல. இப்போ இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எந்த ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி குவான்டிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோ, மாஸ் அண்ட் வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா, குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணலைன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்மளுக்கு தெரியுது டெல்டா ஜி இஸ் டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். குவான்டிட்டி அது டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. அப்போ டெல்டா ஜி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது கரெக்ட். ஈசல் டிபெண்ட் பண்ணல, so it is intensive property. So assertion, reason ரெண்டுமே ட்ரூ தான். and the reason வந்து it is the correct explanation for assertion. Okay, next question. ஒன்னு வந்து கைனடிக்ஸ், ரெண்டுமே கைனடிக்ஸ் தான். 21 22 ரெண்டுமே கைனடிக்ஸ் தான். Increases by 9, ma'am. Option D. Okay, increases by a factor of 9. Correct. இதுல யாருக்காவது ஜஸ்டிஃபிகேஷன் வேணுமா? மாரிமுத்து, உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சதாக்கன்னா ஏன் ஃபோர்த் ஆப்ஷன்? ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? 22 பார்த்து சொல்லுங்க. இங்கேயும் அசர்ஷன் ரீசன் மாதிரி தான் இருக்கு. அசர்ஷன் கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ரெண்டு பேர் பதில் சொல்லுங்க. ரெண்டுமே கேட்கல, ஓவர்லாப் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, ஒருத்தங்களா சொல்லுங்க. Ma'am, it is not true, ma'am. ஏங்கண்ணா? Ma'am, your reaction cannot have a zero activation energy, ma'am. Okay, so இது வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். தத்வத்திகா சொல்லுங்க. தத்வத்திகா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? நம்ம சேம் தான் மேம். ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஜீரோவா இருந்தா அந்த ரியாக்ஷனே நடக்காது மேம். ஓகே, இது ரியாக்டன்ட்டோட எனர்ஜி.
இது ப்ராடக்டோட எனர்ஜி. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ரியாக்டன்டோட ஒரிஜினல் எனர்ஜி, கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் ரியாக்டன்டோட த்ரெஷோல்ட் எனர்ஜி. அப்போ ஒரிஜினல் எனர்ஜில இருந்து த்ரெஷோல்ட் எனர்ஜி அட்டைன் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பேரு தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, கரெக்ட்டுங்களா? அப்போ த்ரெஷோல்ட் எனர்ஜி அட்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு ஒண்ணு கொடுக்கணும். இல்லைன்னா அது ஆல்ரெடி த்ரெஷோல்ட் எனர்ஜியில் இருக்குன்னு தான் அர்த்தம், இல்லைங்களா? ஆக்டிவேஷன் எனர்ஜி 0 அப்படி ஒரு இருக்கவே இருக்காது, டைரக்டா ப்ராடக்டாவே மாறிடுமே, ரியாக்டன்டாவே இருக்காது. அப்போ 0 ஆக்டிவேஷன் எனர்ஜியில் இருக்கவே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸ்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு தெரியும், இதுவும் வராதுன்னு தெரியும். 2 ஆப்ஷன் ரூல்ட் அவுட், இல்லைங்களா? அடுத்தது ரீசன் பாருங்க. minimum extra amount of energy absorbed by the reactant molecule so that their energy becomes equal to the threshold value, which is called activation energy. In the reason in the statement correct ah tappakana? இப்பதானே சொன்னேன் ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது ஒரிஜினல் எனர்ஜியை த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு மேட்ச் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, which is true. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் மேம்? அந்த ரீசன் அவங்க சொல்றது புரியல மேம். சொல்றேன் கண்ணா. மினிமம் extra amount of energy absorbed by the reactant molecule so that their energy becomes equal to threshold value. ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன சாமி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 6 7. ரியாக்டன்டோட ஒரிஜினல் எனர்ஜி இந்த கிராஃப்ல எவ்வளோ? 3. ரியாக்டன்ட் இந்த 7 யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணா மட்டும்தான், 7 யூனிட் ஆஃப் எனர்ஜியை வச்சிருந்தா மட்டும்தான் அது ப்ராடக்டா மாறும். ஆனா ரியாக்டன்ட் கிட்ட ஒரிஜினலா இப்ப எவ்வளவு இருக்கு? 3 யூனிட் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கு. அப்போ இந்த 3 யூனிட் ஆஃப் எனர்ஜி எப்ப நான் 7 யூனிட் ஆஃப் எனர்ஜியா மாறும்? எவ்வளவு எனர்ஜி நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் கத்வதிகா? 4 யூனிட் மேம். அப்ப 4 யூனிட்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதாவது ரியாக்டன்டோட ஒரிஜினல் எனர்ஜியை த்ரெஷோல்ட் எனர்ஜியை போய் அட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அததான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. the extra amount of energy absorbed by reactant molecules so that their energy becomes equal to threshold value, which is called activation energy ன்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணா? எஸ் மேம். அப்போ reason is true but assertion is false. Next question. Among the given option, which of the following molecules or ion act as a Lewis acid? BF3 ma'am. BF3, which is a Lewis acid. It is incomplete octet. It is in need of electron. ஆனா இப்போ OH minus ஆர்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ் ஆர் Lewis base. இங்க நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு மாலிகுலர் சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது வந்து எலக்ட்ரான் ரிச் தான். ஸோ எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் ஆர் Lewis base. இவங்க கேட்கறது Lewis acid. ஸோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன் இந்த கொஸ்டின். Ma'am, I think option D. Option D. மாரிமுத்துக்கும் ஆப்ஷன் டி தான் தோணுதுங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் காப்பர் 2+ இஸ் மோர் தென் காப்பர் +1 சால்வ்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். ரீசன் வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி தான். ஏன்னா ஒரு அயானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்ததுன்னா அந்த அயான் ரொம்ப அதிகமான வாட்டர் மாலிகுல் அதை சுத்தி அட்ராக்ட் பண்ணி பெரிய சால்வெண்ட் கேஜ் இல்லைன்னா ரொம்ப ஸ்டேபிளான சால்வெண்ட் கேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால ரொம்ப அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும், which is called ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ அதிகமான ஹைட்ரேஷன் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது அந்த அயான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ காப்பர் +1 காப்பர் 2+ ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகம், அதனால ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ ஆன்சர் இஸ் ரைட்.
அடுத்து நமக்கு வந்து அக்வா சொல்யூஷன்ல மட்டும் தானா மேம்? ஆமா கண்ணா, இல்லைன்னா அது டிசால்வே ஆகாது. நான் ஜெனரல் ஏதாவது ஒரு நான் போலார்னா அது டிசால்வ் ஆகிறதே கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட்ங்கிறதுனால. இப்போ ஜெனரலா அயனைசேஷன் எழுதினோம்னா நம்மளுக்கு வந்து Cu+ தானே மேம் ஸ்டேபிள்? அயனைசேஷன் எனர்ஜி சொல்றீங்களா? எஸ் மேம். இப்போ அயனைசேஷன் எனர்ஜிங்கிறதே நம்ம 2-3 விஷயத்த சொல்லணும். சாரி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா சொல்றேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நீங்க 4s1ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கனால +1 சொல்லிக்கலாம் கேஷியஸ் ஸ்டேட்ல. ஆனா சொல்யூஷனுக்குள்ள +2 தான். ஓகே மேம். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன்னா மேம் அது என்னதுங்க மேம்? சொல்றேன். என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் ஒரு காம்பவுண்டுக்கு வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும், ஒரு எலிமெண்ட்டுக்கு வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். எலிமெண்ட்டுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பருக்குன்னே வச்சுக்கோங்களேன். காப்பர் இஸ் an எலிமெண்ட் இல்லையா? அது வந்து ஒரிஜினலா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ நான் சாலிட லிக்விடா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹீட் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஹீட் பண்ணா நடுவுல இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஆர் இல்லைன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரேக் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுறதுக்கு நான் ஹீட் பண்ற எனர்ஜி, கொடுக்குற ஹீட் எனர்ஜி, பொதுவாக அதை நம்ம அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? மெல்டிங்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சாலிட் லிக்விடா மாறுதோ அந்த ஸ்பெசிபிக்கான டெம்பரேச்சரை நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து ஹீட் எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்கன்னா, நான் டெம்பரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா மெல்டிங் பாயிண்ட். அந்த மெல்டிங் பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜிக்கு பேரு என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். கரெக்டா? மெல்டிங் பாயிண்ட் அதிகம்னா அப்ப என்தால்பி ஆஃப் ஃபியூஷனும் அதிகம் தான். இது புரியுதா தத்விகா? ஓகே மேம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் அட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணாதானே மெல்டிங் பாயிண்ட் அட்டைன் பண்ண வைக்க முடியும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன். அடுத்தது இந்த லிக்விடை நான் கேஸா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இண்டிவிஜுவல் ஆட்டமா தனித்தனியா போயிருது. கரெக்ட்டுங்களா? லிக்விடா வேப்பரா மாத்துற இந்த ப்ராசஸ்க்கு பேரு வேப்பரைசேஷன் சொல்லலாம், ஆர் பாயிலிங்னு சொல்லுவோம். வேப்பரைசேஷன் சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜியை என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அது எலிமெண்டா இருக்கும்போது அது சாலிடா இருக்கு. இண்டிவிஜுவல் ஆட்டமா மாறணும்னா அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அண்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நான் ஆட் பண்ணா மட்டும்தான் அது வந்து கேஸா மாறும். கரெக்ட்டுங்களா? அப்போ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் பிளஸ் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் தட் இஸ் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். புரிஞ்சுதுங்களா? ஓகே மேம். இது வந்து எலிமெண்ட்டுக்கு. இதுவே நீங்க காம்பவுண்டுக்கு என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன்ங்கிறது ஒரு மாலிகுலை இண்டிவிஜுவல் ஆட்டமா மாத்துறதுக்கு அந்த பாண்ட் எல்லாம் உடைப்போம் இல்லைங்களா? அதுவே என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். சாலிட்ல இருந்து கேஸா மாறுதுலாம் காம்பவுண்டுக்கு பேச மாட்டோம். ஆனா எலிமெண்ட்டுக்கு வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து அதை கம்ப்ளீட்டா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாத்தும் போது இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸா போகுது. அப்ப அங்க கொடுக்குற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஸோ மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஒரு எலிமெண்ட்டுக்கு அதிகம்னா அப்ப என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷனும் அதிகம் தான். ஓகேங்களா? ஓகே மேம். அடுத்தது இந்த क्वेश्चन. நாலு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு கேக்குறாங்க. ஸோ ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எல்லாமே ஒரே மாதிரியான லிகெண்டா இருந்ததுன்னா தெர் இஸ் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதினாலே தெரிஞ்சிடும்.
இங்க வந்து பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட்டோ அலுமினேட்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சிலேட் தான் இருக்கு, மூணுமே ஒரே மாதிரியான லிகெண்ட். ஸோ ஆக்சிலேட்டோட ஃபார்முலா C2O4 2-. ஸோ மூணு லிகெண்டுமே ஒரே மாதிரியான லிகெண்ட். ஸோ அதுதான் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ரொம்ப ஈஸி, ஃபார்முலாவை அப்படியே கேட்டிருக்காங்க. இது 11th ஸ்டாண்டர்டோட தான், ட்ரை பண்றதுனா பண்ணலாம். ஸோ இது எங்க படிச்சோம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் அண்ட் என்தால்பி அண்ட் சேஞ்ச் இன் என்தால்பி அண்ட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் சி ரொம்ப டைரக்டா கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். The equilibrium concentrations of the species in the reaction A plus B gives C plus D are 2, 3, 10 and 6 mole per liter respectively at 300 Kelvin. Delta G naught for the reaction is delta G naught கேக்குறாங்க கண்ணா, equilibrium concentrations கொடுத்துட்டாங்க. So delta G naught கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாவா இருந்திருக்கும்? ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. minus nRT ln Q. கண்ணா ln Q வந்து அந்த எனி டைம்ல ஆர் எனி இன்ஸ்டன்ட்ல கான்சென்ட்ரேஷன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி போடுறது தான் Q, தட் இஸ் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஆனா நீங்க Kன்னு தான் சொல்லணும். ஓகே மேம். டெல்டா G is equal to delta G naught plus RT ln Kc. சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது டெல்டா G is equal to 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்துருமா, மைனஸ் டெல்டா G naught which is equal to RT ln Kc. த்ரூ அவுட் மைனஸால மல்டிப்ளை பண்ணனா டெல்டா G naught is equal to minus RT. ln லாகா மாத்தினா 2.303 log Kc. அவ்வளவுதான். ஸோ டெல்டா G naught தான் கேட்குறாங்க. R கொடுத்துருக்காங்க 2 calories per mole per Kelvin. டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. 2.303 log Kc கண்டுபிடிக்கணும். Kc தான் ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் தட் இஸ் C into D divided by concentration of A into B. அதோட ரெஸ்பெக்டிவ் கான்சென்ட்ரேஷன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி get the value of Kc. அதை கொண்டு போய் நீங்க கண்டுபிடிக்கணும். தத்வத்துக்கு நீங்க QCன்னு சொன்னீங்க, QC போடலாம் தான். ஆனா அங்க கொடுத்திருக்கிறது ஈக்லிபிரியம் கான்சென்ட்ரேஷன். QCங்கிறது ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு டைம்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் அண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் அண்ட் தி ப்ராடக்ட். ஓகே மேம். சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். அடுத்தது இந்த ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்துருவோம். which complex compound is most stable? 4 காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, அதுல எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு क्वेश्चन கேக்குறாங்க.
ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு கேக்குறாங்கன்னா, யூசுவலா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டு கேட்பாங்க. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருந்ததுன்னா எதுக்கு ஹையஸ்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இங்க வந்து கேசி வேல்யூ எல்லாம் கொடுக்கல. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல எங்க கீலேட்டிங் லிகெண்ட் இருக்குன்னு பாருங்க. கீலேட்டிங் லிகெண்ட் இருந்ததுன்னா அங்க ரிங் ஃபார்மேஷன் இருக்கும். ரிங் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த காம்பவுண்டுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அப்ப இங்க கொடுத்திருக்கிற 4 காம்ப்ளெக்ஸ்ல எங்க கீலேட்டிங் லிகெண்ட் இருக்கு? எத்திலன் டயமீன் இருக்கு இந்த 4th ஆப்ஷன்ல. கரெக்ட்டுங்களா? சோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். சோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட். இன்னைக்கு இப்ப பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மறுபடியும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 2023 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் 2-3 கொஸ்டின் இருக்கு 2023ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2022 போகலாம். சரிங்களா? ரைட். தத்துக்கு உங்களோட டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க. எஸ் மேம். Amine salts are soluble in water but insoluble in organic solvents like ether. இப்போ இந்த amine saltனா என்னன்னு தெரியணும். amine என்னது? RNH2. இதுதான் amine. It is a base. கரெக்ட்டுங்களா? இது எப்ப சால்ட்டா மாறும்? பேஸ் எப்ப சால்ட்டா மாறும்? ஆசிட் கூட ரியாக்ட் ஆனோம். அப்ப ஏதோ ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? RNH3+ மாறுது. ஓகேங்களா? திஸ் இஸ் சால்ட். இது ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷிஸ்ங்கிறதுனால வாட்டர்ல தான் டிசால்வ் ஆகும். ஏன்னா வாட்டர் இஸ் a polar molecule. அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகாது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஏன்னா ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து இட் இஸ் a நான்-போலார் சால்வெண்ட். இது வந்து ஒரு போலார் மாலிகுலுங்கிறதுனால டிசால்வ் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் மேம். அப்போ இந்த லாஜிக் அவங்க எங்க யூஸ் பண்றாங்கன்னா, this reaction is the basis for the separation of amines from non-basic organic compound. இப்போ இது கூட வேற ஏதாவது ஒரு non-basic compound இருக்குன்னு வெச்சுக்கோங்க. non-basic compound இருந்ததுன்னா இந்த non-basic compoundல இருந்து இந்த basic compound ஆன இந்த amine ஈஸியா பிரிச்சிரலாம். எப்படி? நான் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. ஆசிட் கூட இந்த non-basic compound ரியாக்டே ஆகாது. ஆனா basic compound மட்டும் ரியாக்ட் ஆகும். அது ரியாக்ட் ஆகி ஒரு சால்ட்டா மாறிடும். அப்புறம் நான் தண்ணி ஊத்தி அதை கரைச்சிட்டேன்னா அந்த சொல்யூஷன்ல இந்த சால்ட் வெளியில வந்துடும். அப்ப நான் பிரிச்சிருவேன். ஆனா இந்த non-basic compound வந்து அது சால்ட்டாவும் மாறாது, வாட்டர்லயும் டிசால்வ் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த லாஜிக்கை வச்சு அமீன்ஸ நான்-பேசிக் மத்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணா? ஓகே மேம். இங்க நான் பேசிக் எதுவால இருக்கும் மேம்? எதுவா வேணாலும் இருக்கலாம். எந்த ஆர்கானிக் காம்பவுண்டா வேணாலும் இருக்கலாம். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அது நான் பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் தானே. ஆல்கஹாலா இருக்கலாம். ஆல்கஹாலும் இட் இஸ் an organic compound but that is a non basic one. It is acidic இல்லீங்களா? ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபைன். சோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பை கண்ணா. பை பை கைஸ். Thank you ma'am. Thank you ma'am. Bye Akshaya.